2024ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. உரையை வாசிக்க தலைமைச் செயலகத்தில் வந்த ஆளுநர் அவையை சபாநாயகர் அப்பாவு, துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் பேரவைச் செயலர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். பேண்ட் வாத்தியம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் என தமிழில் கூறி தனது உரையை தொடங்கினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பின்னர் அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் தொடக்க உரையை இந்த அவையில் நிகழ்த்துவது எனக்கு கிடைத்த கௌரவமாக எடுத்துக் கொள்கிறேன் என்றார். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருடம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்றார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் நோக்கங்களை காலத்தை வென்ற திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்குவதாக அறிவித்த ஆளுநர் ஆர்.என். ரவி, பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமமணி என்ப நாட்டி வைந்து என்ற திருக்குறளை வாசித்து உரையை தொடங்கினார். நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்றார். உண்மையின் அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் இந்த உரையுடன் நான் உடன்படவில்லை என்றார். எனவே இந்த அவையில் மக்களுக்கு நன்மை பயக்கும் விவாதங்கள் நடக்க வேண்டும். தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டினார். உரையில் உள்ள பல அம்சங்களை தான் ஏற்கவில்லை என்ற ஆளுநர் ஆர்.என். ரவி, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம், ஜெய் பாரத் என கூறி 4 நிமிடங்களில் தனது உரையை முடித்துக் கொண்டார். ஆளுநர் வாசிக்க மறுத்த உரையை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக வாசித்து நிறைவு செய்தார். அதுவரை அமைதியாக இருந்த ஆளுநர் இறுதியில் சபாநாயகர் அப்பாவு, எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, அவையெல்லாம் பேசினால் அது மரபு அல்ல என்றார். மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு எத்தனையோ கருத்து மற்றும் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார். எவ்வளவு பெரிய வெள்ளம், புயல் ஏற்பட்டிருக்கிறது, இதுவரை ஒரு பைசா கூட தரவில்லை. பல லட்சம் கோடி ரூபாய் PM கேர் ஃபண்டில் இருக்கிறது. அந்த நிதியிலிருந்து ஒரு 50,000 கோடி ரூபாயை ஆளுநர் வாங்கி தரலாமே என்று நான் கேட்கலாமே என்று அவர் பேசினார். மேலும் சாவர்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் இந்த மன்றமும் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்று பேச ஆளுநர் சட்டென்று சட்டமன்ற அவையை விட்டு எழுந்து சென்று விட்டார். அதனையடுத்து சட்டசபையில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் ரவி புறக்கணித்த உரை சட்டசபையில் பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஆளுநர் பேசிய சில வார்த்தைகள், உரையில் இல்லாத சில வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். அவையில் இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் ரவி அதற்கு முன்னரே அவையிலிருந்து கிளம்பி சென்று விட்டார். கடந்த ஆண்டும் ஆளுநர் உரையின் போது சில வார்த்தைகளை சட்டசபையில் சொல்லாமல் புறக்கணித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த ஆண்டும் முழுவதுமாகவே அரசின் முழு உரையையும் புறக்கணித்தது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் ரவி உரையை புறக்கணித்து அவையிலிருந்து வெளியேறியதும், ஆளுநர் பேசிய விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்நிலையில் தமிழக ஆளுநர் மாளிகையின் சமூக வலைதள பக்கத்தில் ஆளுநர் பேசியதை சப்டைட்டிலுடன் வீடியோவாக வெளியிட்டுள்ளது ஆளுநர் மாளிகை. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதியை வீடியோவாக ஆளுநர் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை வெளியிடக்கூடாது என்பது சட்டமன்ற விதி. அதையும் மீறி பத்திரிகை ஊடகங்களில் வெளியிட்டால் அது அவை உரிமை மீறலாக கருதப்படும். இந்நிலையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பேச்சை ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது.